என்னாச்சு? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல பர்ஃபெக்டா ஆயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆப்டர் சார் கொண்டாவலையே? அவனுக்கு he is all right. கொஞ்சம் அப்செட்டா இருக்கான், அவ்வளவுதான். தன்னால இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சிடென்ட் தானே எத்தனை தடவை சொல்லியும் சமாதானம் ஆகல. நான் தான் இங்க இருந்தா டென்ஷன் ஆறானேன்னு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். சரியான டைட்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஆமாப்பா. உங்க பையனோட டிரைவிங் லைசன்ஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கிடைச்சது. உங்க சன்னோட ரத்தம் O பாசிட்டிவ் தான். அவர் யுனிவர்சல் டோனர் தானே, அவரே ரத்தம் கொடுத்துருக்கலாமே. நாங்க ரீப்ளேஸ் பண்ணத்தான் ரத்தம் கேட்டோம். ரத்தம் கொடுக்கணும் அது இதுன்னு ஒண்ணு பயந்துருப்பான். Moreover, he was just in an accident. May have been in a state of shock. இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறவன் தான் அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். டேய், அவன் மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு ரத்தம் கொடுத்த பாரு. ரத்தம் என்னடா, நம்மளுக்கு வேண்டியது ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பேன்டா. டாக்டர் சொன்னார் கேட்டல, ரத்தம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அவன் கொடுக்க மாட்டான்டா. அதான் ஏழைங்க பணக்காரங்க வித்தியாசம். டேய், வசதியானவரா, பயந்துருக்கலாம்ல. என்னடா பயம்? சுயநாளண்டா. தான் கட்டிக்கு போற பொண்ணு தெரிஞ்சு கூட ரத்தம் கொடுக்க ஓட்டான் பத்தியா. அதான்டா நமக்கு இருக்கிறது கூட கிடையாது அவனுக்கு. நம்ம பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டான் அவனுக்கு. ஏய், இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. வாங்கடா போலாம். ஜானி, இன்னும் ஏன் பழசையே நினைச்சிட்டு இருக்க? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? எங்களெல்லாம் மறந்துட்டியா? வேலை நிறைய இருக்கு ஜானி. சந்தியா டெல்லிக்கு போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க. இதெல்லாம் யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். கொடுப்ப இல்ல? ஏய், என்னடா அது? என்னடா அது? ஏன்டா நிறுத்திட்ட? அமைதியா இருந்து அம்மாவை அனுப்பிட்டேன். எங்களை அடிச்சு கொண்டுடுறான். உன் வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணியடா. கடைசியில் என்னாச்சு? அவன் சம்பளம் கொடுக்குற வேலைக்காரனோட கேவலமா பாக்குறான்டா உன்னை. இவ்வளவு பத்திரிக்கை கொடுத்தான்ல, இதை கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாலடா. இதுல இருந்து ஒண்ணு எடுத்து திரு ஜானகிராமன் அவருக்கு ஒண்ணு எழுதி கொடுக்க வேண்டியதுடா. அவன் கொடுக்க மாட்டான்டா. தான் பணக்காரங்கிற திமிருடா அவனுக்கு. அவனுக்கு பணக்காரங்கிற கருவண்டா. டேய் படிடா, போடா. படிடா, கீழே படி. தங்கள் நல்வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜானி என்கிற ஜானகிராமன். தெரியல, மனச பாருடா, பணத்தை பார்க்காத. டேய், மனசு நம்ம கிட்டே இருக்கு, பணக்காரன் கிட்டே இருக்குடா. என்ன பெருசா சொன்னியே? படிடா, படி. தப்பு பண்ணிட்டா ஜானி. நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. விடா, ஏய் விடா. இனிமே நம்ம வீட்டு கல்யாணம்டா, நம்ம வீட்டு கல்யாணம். மஞ்சு கூட அடிச்சிட்டேன்ல. ஆனா ஜானு சரியான அடி அடிச்சடா. ஒரு வழியா எல்லா பத்திரிகையும் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுப்பா. ஆமா ஜானி, இது சதாவோட ஏரியாச்சு. இந்த பக்கம் வர இதுவும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. நாமாப்ல எங்க பசங்க உங்க குப்பத்துக்கு வந்தா உதைச்சு விரட்டுவீங்க. ஆனா நீங்க இங்க வந்தா
பார் சதா, நாம இந்த மாதிரி இல்ல. இதோடா ஐயாக்கு பெரிய இடத்து பழக்கங்கிற சொன்னிய பழசெல்லாம் மறந்துச்சா? ஆமா, ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறியாம, நமக்கு எல்லாம் இல்லையா? டேய் பட போலாம். ஆனாலும் நீ பெரிய கில்லாடி பண்ண. அந்த பொண்ணு கூட எவ்வளவு சுத்த முடியுமா சுத்திக்கணும். வேற ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்க மாஞ்சு மாஞ்சு வேலை பாக்குறிய, அந்த திறமை நமக்கு வராதுமா. எவ்வளவு வாங்கின? நிறைய கொடுத்துருப்பானே. இது நாங்க பைசல் பண்ணிக்கிறோம். ஏய் ஜானே, ஏய் ஜானே, ஜானி தானே நீ? சதாடா, உன் எதிரி சதாடா. அடா அடா, அடிமடா அடிமடா. அந்த பொண்ணை தப்பா பேசுறது சொக்கா போச்சா? உன்னை பொழந்து கட்டுற கம்முனுக்கிறேடா. அவன் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கல, இங்க ஜெயிச்சுக்கடா நீ. உன்னை எப்பற நான் குத்துவேன். செத்தாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தங்க கையில தான்டா சாவணும். குத்துறா குத்துறா என்ன? டேய் கொல்லா, டேய் குத்துறா என்ன? எதிரியோ சத்தா சாதாரண சொல்றதை விட சண்டையில சத்தா சாதாரண ஜனங்க பேசட்டும். குத்துறா. ஆமா, அவ மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறிய, அப்ப இருக்கிற அவளை கொல்லணும்னு நினைக்கிற? நீ கொலைகாரன் இல்ல? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு கொலை பண்ண போற, அத பார்க்க எல்லாரும் வாங்கன்னு பந்தாவா பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டுறிய. அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறது, அந்த பொண்ணை கண்டந்துண்டமா வெட்டி போறது ஒண்ணு ஜானி. என்ன சொல்ற நீ? நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அவன் மாப்பிள்ளை ஆக்க போற. நான் இருட்ட பார்க்கும் போது அவனை மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். புரியல? தினம் கத்தி காட்டி தின்ஸ் தின்ஸ் அவனை கூட்டுன்னு போவன யாருக்கு? இதே மாப்பிளைக்கு தான். பண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி தின்னமே. இன்னைக்கு எனக்கு இருக்கிற வியாதி அவனுக்கு இல்லையா? இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறவன் தான். அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். இன்னைக்கு நான் சாவ போறேன், அவன் சாவ மாட்டானா? ஓ ஜானி, அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துற வழியை பாரு. என்னடா இவன் நல்லவன் ஆயிட்டேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? ஓவரது முடிவாயிடுச்சு. போற இடத்துக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைப்பேன். என்ன? இந்த கல்யாணம் நடக்கூடாதுடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை போய் நிறுத்தணும்டா. நான் போய் சந்தியா கிட்ட போய் சொல்லி போய் என்ன போய் சொல்ல போறியா? நீ போய் சொன்னா அவ கல்யாணம் நிறுத்திடுவா? இல்ல அந்த மாப்பிள்ள தான் உண்மையை ஒத்துப்பானா? அவனுக்கு பணக்காரங்கடா, உன் பேச்சு அங்க செல்லாது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். அந்த மாப்பிள்ளையே தம் வாயால எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். சார் வா ஜானி, என்ன இவ்வளவு தூரம்? ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு ஜானி, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? சந்தியா சந்தியா
ஏதாவது சொல்லி அனுப்பிச்சலா? ஆமா. என்ன சொல்லு. சந்தியாவும் இல்ல சந்தியா டெல்லி போயிருக்காங்க குடுக்கறதுக்கு பத்திரிக்கை. எங்கிட்ட சொல்லி தானே போனா? அப்ப நான் வரேன் சார். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தான். நீ வேஸ்ட் ஜானே, நீ வேஸ்ட். சின்ன பையன் கூட இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பான். ஜானே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பார், இந்த மாதிரி விஷயத்துல பால் மாறன்னு வையேன், அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. என்னால முடியலடா. அப்ப என்ன போக சொல்றியா? பார் ஜானே, பெரியவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான். அதே அக்யூஸ்ட் உனக்குள்ளயும் இருக்கிறான். அவன் ஒரு 5 நிமிஷம் வெளியே விட, அப்புறம் பார். என்ன யோசிக்கிற? என்னடா நம்மளுக்குள்ளேயே ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான், அவனை எப்படி வெளியே கொண்டு வந்து யோசிக்கிறியா? நீ ஒன்னும் கொண்டு வரவனாப்பா. பார், இவனை உள்ள அனுப்பி அந்த அக்யூஸ்ட் வெளியே வரான இல்லைன்னு பாரு. புடி, கப்புனு புடி, கபால்னு அடி. ஜானி, வண்டி சின்ன ரிப்பேரு, சரி பண்ணிட்டேன். வண்டி மட்டுமா சார்? சரி சார். என்ன தண்ணி போட்டிருக்கியா? சார், நம்மள ரொம்ப நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்ல சார்? என்ன நீ சம்மந்தமே இல்லாம பேசுற? ஓரா தண்ணி போட்டிருக்கியா? அதை விடுங்க சார். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன் சார். எப்படி சொல்றேன்னு தெரியல சார். அதான் சார் அந்த பொண்ணு சார். வேணாம் சார், அந்த கல்யாணம் வேணாம் சார். அந்த நல்ல பொண்ணு இல்ல சார். என்ன சொல்ற ஜானி? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அந்த பொண்ணு சரியில்லை. அசிங்கம் அசிங்கம்னா அர்த்தம் தெரியாது உனக்கு. உனக்கு வேற பொண்ணு கிடைக்காது. கிடைக்கும்டா. ஏய், அந்த பொண்ணு நடந்த சரியில்லடா, சரியில்லை. என் பொண்ணை பத்தி அப்படி பேசு. அயோக்கிய ராஸ்கல், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாடா.